வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 11.1 ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸில் 7 சம் தான் பார்க்க போகிறோம். சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேசிக்ஸ் ரீகேப் பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி இந்த சேனலில் வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோ இந்த சாப்டருக்கு பார்த்துருந்தா யூ கேன் ஸ்கிப் திஸ். டேரெக்டாக நீங்கள் சம்முக்கு போயிடலாம். இதோட டைம் ஸ்டாம்ப் பார்த்து நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நான் கொடுக்குறேன். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் கொஞ்சம் செக் த டைம் லைன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம், யூ கேன் வாட்ச் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு என்னன்னா இது ஒரு லைன் செக்மெண்ட். சர்க்கிளில் வந்து 2 பாயிண்டில் டச் பண்ணால் அது பேர் கார்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் இந்த லைன் செக்மெண்ட் ஏபி தான் கார்டு. ஆமாம், இதில் வந்து சிடி கார்டு, அந்த இது வந்து இஎஃப்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 இடத்துல டச் பண்ணால் அது பேர் கார்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆங்கிள் செப்டன்ட் பை த கார்டு வித் த சென்டர். இது உங்களுக்கு கொஷனில் கன்ஃபார்மாக வரும். ஆங்கிள் செப்டன்ட் பை த கார்டு வித் த சென்டர்னால் இந்த கார்டோட 2 எண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அதை வந்து சென்டருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணால் இதுதான் ரேடியஸ். கரெக்டாக? இந்த 2 ரேடியஸ்க்கும் நடுவில் இருக்க இந்த ஆங்கிள் தான் வந்து ஆங்கிள் சப்டன்ட் பை த கார்டு வித் த சென்டர். நான் திருப்பி சொல்கிறேன், இதே இந்த கார்டோட 2 எண்ட் பாயிண்ட்டும் சென்டரில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு 2 ரேடியஸ் இருக்கும். இந்த 2 ரேடியஸ்க்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தான் ஆங்கிள் சப்டன்ட் பை த கார்டு வித் த சென்டர். இது நீங்கள் 9th சர்க்கிள்ஸில் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு மைனர் ஆர்க் அண்ட் மேஜர் ஆர்க். இந்த ரெட் கலர் தான் வந்து மைனர் ஆர்க், ஏபிபி. அண்ட் திஸ் க்ரீன் கலர் இஸ் கால்ட் மேஜர் ஆர்க். நீங்கள் பார்த்தாலே சொல்லலாம் இது லென்த் சின்னதாக இருக்குது, இது வந்து லென்த் பெருசாக இருக்கனால மைனர் அண்ட் மேஜராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எப்படின்னா, இப்போது அதே மாதிரி தான் இப்போ கார்டுக்கு எப்படி ஆங்கிள் செப்டன்ட் பை த கார்டு வித் த சென்டர் மாதிரி இங்கே ஆங்கிள் செப்டன்ட் பை த ஆர்க் வித் த சென்டர். இந்த ஆர்க்கை வந்து திருப்பி இதோட எண்ட் பாயிண்ட் வந்து சென்டரில் ஜாயின் பண்ணால் வில் கெட் ரேடியஸ் அண்ட் ரேடியஸ். இப்போது இது இருக்குல்ல, இதோட ஆங்கிள் வந்து 180 டிகிரிக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மைனர் ஆர்க்குன்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலாக எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஃபார் யுவர் நாலேஜ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆக நான் சொல்கிறேன். இதே மேஜர் ஆர்க் வந்து இந்த ஆங்கிள் வந்து 180 டிகிரிக்கு மேலே இருக்கும். 180 டிகிரிக்கு மேலே. இது வந்து 180 கீழே இருந்தால் அது மைனர் ஆர்க், இது 180க்கு மேலே இருந்தால் அது மேஜர் ஆர்க். இதுதான் ஆங்கிள் செப்டன்ட் பை த மைனர் ஆர்க். இப்போது மைனர் ஆர்க் அண்ட் இந்த ரேடியஸ் அண்ட் லைன் இருக்குல்ல, இப்போது இந்த ஷேப் மாதிரி இருக்குல்ல, பீஸாவோட ஸ்லைஸ் ஆரல்ஸ் ஒரு கேக் மாதிரி, இந்த ஷேப் பேர் தான் செக்டார். அதே தான், அதோட ஆங்கிள் வந்து 180 டிகிரி கீழே இருந்தால் அது பேர் மைனர் செக்டார், 180க்கு மேலே இருந்தால் அது பேர் மேஜர் செக்டார். இப்போது நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாக என்ன பார்ப்போம்னா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் மைனர் செக்டார் அண்ட் மேஜர் செக்டார். இந்த ஒயிட் கலர் பார்ட், இந்த ஏரியா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஃபார்முலா, θ/360 × πr². இதில் தீட்டானா என்னென்னா ஆங்கிள் ஆஃப் த மைனர் செக்டார். இதெல்லாம் 120. ஸோ இந்த தீட்டா தான் நீங்கள் 120 போடணும். மேஜர் செக்டாரோட ஏரியா இந்த ப்ளூ கலர் கண்டுபிடிக்கணும்னா அதே ஃபார்முலா தான், ஆனால் வந்து இந்த ஆங்கிள் மட்டும் மாறும். இதுக்கு பதிலாக நீங்கள் 240 சப்ஸ்டிட் பண்ணணும், ஏன்னா இதோட ஆங்கிள் 240. சப்போஸ் மைனர் செக்டாரோட ஆங்கிள் வந்து 60 டிகிரி அப்படின்னா மேஜர் செக்டார் என்ன பண்ணணும், சர்க்கிள் வந்து ஃபுல்லாக 360, அதையும் 60 சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு 300 கிடைக்கும். அப்போ அதுதான் வந்து மேஜர் செக்டரோட ஆங்கிள். ஹியர் ஆர் இஸ் த ரேடியஸ். ஓகேவா? இப்போ 180னா இது வந்து ஒரு செமி சர்க்கிள். ஃபுல் சர்க்கிள்னால் πr² அதோட ஏரியா, அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு செமி சர்க்கிளோட ஏரியா கிடைக்கும். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் மைனர் செக்மெண்ட் அண்ட் மேஜர் செக்மெண்ட். மைனர் செக்மெண்ட்னா அதே இந்த ஆர்க்கோட நீங்கள் இது வந்து ஒரு கார்டு கரெக்டாக, ஏபின்றது கார்டு. இந்த கார்டுக்கும் இந்த ஆர்க்குக்கும் நடுவில் இருக்க இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து செக்மெண்ட். இப்போது மைனர் செக்டாரோட அந்த ஆர்க்குக்கும் அந்த கார்டுக்கும் நடுவில் இருக்க இந்த க்ரீன் கலர் தான் அந்த மைனர் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது ஃபுல் செக்டார், இதோட ஃபார்முலா நமக்கு தெரியும், θ/360 × πr². இது நீங்கள் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் செக்டாரை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து இந்த ட்ரையாங்கிளை சப்ராக்ட் பண்ணால் யூல் கெட் த ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு மேஜர் செக்மெண்ட். இப்போ இந்த மேஜர் செக்மெண்ட் பிங்க் கலர் இது கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணலாம், உங்களுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன, இந்த ஃபுல் சர்க்கிள்லேருந்து இப்போ ஆல்ரெடி கண்டுபிடிச்ச மைனர் செக்மெண்ட்டை சப்ராக்ட் பண்ணால் யூல் கெட் த மேஜர் செக்மெண்ட், திஸ் பார்ட். அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தட் 2. இது எப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு மேஜர் செக்டார் தெரியும் கரெக்டாக, இந்த எல்லோ கலர் பார்ட் மட்டும்தான் மேஜர் செக்டார். இதுலேருந்து நம்ம இந்த ட்ரையாங்கிளை ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து அகெயின் இந்த மேஜர் செக்மெண்ட் கிடைக்கும். இதில் உங்களுக்கு 2 மெத்தடில் எது ஈஸியோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். நான் திருப்பியும் சொல்கிறேன், மேஜர் செக்மெண்ட்னால் இந்த பிங்க் கலர் ஏரியா தான். இது என்னென்னா, நீங்கள் மேஜர் செக்டார் இதே ஃபார்முலாவில் இதோட ஆங்கிள் போட்டிங்கன்னா இது கிடச்சிரும். அண்ட் தென் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா ஆட் பண்ணால் உங்களுக்கு மேஜர் செக்மெண்ட் கிடச்சிரும். அகெயின் ரீகேப், மைனர் செக்டார்னால் இந்த ஷேப், அண்ட் தென் மேஜர் செக்டார் இது மைனர் செக்மெண்ட் அண்ட் மேஜர் செக்மெண்ட். ஓகே, கொஷினுக்குள்ள போகலாம். A chord of a circle of radius 12 cm subtends an angle 120 degree at the center.
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டயக்ராம் வரையணும். ஓகே, a chord of a circle of radius 12 centimeter subtend angle 20 degree at the center. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு கார்டு வரையணும். ஓகே, இதுதான் கார்டு. கரெக்டாக? ஸோ ஏபி தான் கார்டு. ஐம் ஜஸ்ட் நேமிங் இட் ஆஸ் ஏபி. அண்ட் சென்டர் வந்து ஓ, சர்க்கிளோட சென்டர் ஓ. ஓகே, இப்போ என்னென்னா ஆங்கிள் சப்டெண்டட் பை த கார்டு வித் த சென்டர் வந்து 120 டிகிரி. கரெக்டாக? இதே தான் 120. அண்ட் ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நான் இது என்ன பண்ண நான் சொல்கிறேன். அ கார்டு ஆஃப் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 12 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் 12 போட்டாச்சு, கார்டு வந்து வரத்தாச்சு. கார்டு சப்டென்ஸ் அண்ட் ஆங்கிள் 120 டிகிரி வித் சென்டர்னா கார்டை 2 எண்ட் பாயிண்ட் நீங்கள் சென்டரில் ஜாயின் பண்ணணும். அப்புறம் இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், ஓஏஓபி. அதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் தான் 120. இதுதான் ஆங்கிள் சப்டெண்டட் பை த கார்டு வித் த சென்டர். எல்லா சம்லையும் நீங்கள் வந்து ஒரு சில இது ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு கிவன் எழுத்தணும், அண்ட் தென் டயக்ராம், அண்ட் தென் டு ஃபைண்ட். அப்போ தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இல்லைனா நம்ம எதாவது மிஸ் பண்ணிடுவோம். ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் மைனர் செக்டார். ஏன் மைனர் செக்டார்னால் இந்த செக்டாரோட ஆங்கிள் வந்து 180 கீழே இருக்குது, அதனால நான் மைனர் செக்டார்னு வந்துடுறேன். ஆங்கிள் ஆஃப் மைனர் செக்டார் வந்து 120 டிகிரி. கரெக்டாக? ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் டு ஃபைண்ட். டு ஃபைண்ட் என்ன நடந்துடும். டு ஃபைண்ட் வந்து ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நான் உங்களுக்கு டயக்ராமில் காட்டுறேன். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா இந்த க்ரீன் கலர் தான். ஏன்னா நான் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மைனர் செக்டார்னு நான் டயக்ராமில் ஷோ பண்ணுறேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஃபுல் பார்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து மைனர் செக்டார். ஓகேவா? திஸ் இஸ் மைனர் செக்டார். இதுதான் மைனர் செக்மெண்ட். இப்போ என்னென்னா நீங்கள் இந்த மைனர் செக்டார் ஓஏபி ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டு, ஓகே ஓஏபி இல்லை இது பின்னு வச்சுக்கலாம். ஏன்னா மேலேயுமே இந்த ஓஏபி தான், அதனால கன்ஃபியூஸ் ஆகும். ஓஏபிபி இதோட ஏரியா கண்டுபிடிச்சி இதுலேருந்து இந்த ட்ரையாங்கிள் ஏரியா செப்பரேட் பண்ணால் நமக்கு மைனர் செக்மெண்ட் கிடைக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட் என்னென்னா யூ ஹாவ் டு ரைட் த ஃபார்முலா. ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் மைனர் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஓஏபி. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா ஆஃப் மைனர் செக்டார் கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக? ஓகே, செக்டாருக்கு ஒரே ஃபார்முலா θ/360 into πr². ஸோ ஏரியா ஆஃப், I'll use another color, area of minor sector equal to θ/360 into πr². கரெக்டாக? அப்போது தீட்டான்றதுன்னா ஆங்கிள் ஆஃப் மைனர் செக்டார், அது வந்து 120/360. பை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க, நான் சொல்கிறேன் அது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பண்ணலாம். ஸோ ரேடியஸ் வந்து 12 ஸ்கொயர்னா அப்போ 12 into 12. கரெக்டாக? இப்போ காமன் ஃபேக்டர் எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஒரு 0 கரெக்டாக? அண்ட் தென் ரிமைனிங் 12 and 36. அப்போ 2 டேபிள் இருந்து 6 டைம் அண்ட் திஸ் இஸ் 1 carry over 18. அப்போது 6/18 into pi into 12 into 12. This is 18. கரெக்டாக? இப்போ இதையும் கேன்சல் பண்ணலாம். இது 1 டைம் அண்ட் திஸ் இஸ் 3 டைம் 6 டேபிளில். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே நம்ம ஒரே ஸ்டெப்லேயே பண்ணலாம். பட் நமக்கே தெரியாமல் எரர் மேக் பண்ணுவோம். நீங்கள் அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஸ்லோவாக பண்ணலாம். ஸோ இப்போ அகெயின் நீங்கள் கேன்சல் பண்ணால் திஸ் இஸ் 1 டைம் அண்ட் திஸ் இஸ் 4 டைம். கரெக்டாக? நான் ஏன் பண்ணுறேன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து pi into 4 into 12. அகெயின் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 48. கரெக்டாக? pi into 48. நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது எப்பயுமே வந்து இந்த மாதிரி பையில் வந்து ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஏரியா ஆஃப் மைனர் செக்டார் ஈக்குவல் டு
48 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு ஆன்சர் வந்து இந்த மாதிரி பையிலே நீங்கள் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எதனால் சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் நீங்கள் ஆன்சரை தப்பாகவே போட்டாலும் இந்த பையோட வேல்யூ இது நீங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுக்கு வில் கெட் சம் மார்க்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது பை வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க கரெக்டாக. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 48 பை. இப்போ பையோட வேல்யூ அவங்க வந்து 3.14 கொடுத்துருக்காங்க கரெக்டாக. இப்போ நீங்கள் அதை தான் போடணும், 22/7 போடக்கூடாது. இப்போ சப்போஸ் அது கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை தான் போடணும். ஓகே, 48 × 3.14. இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று என்னென்னா இதை ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு சால்வ் பண்ணுறது. ரெண்டாவது என்னென்னா யூ கேன் மல்டிப்ளை வித் டெசிமலாகவே மல்டிப்ளை பண்ணுறது. நான் ஒரு பெட்டர் ஐடியா என்ன சொல்லுவேன்னா, பெட்டர் கோ வித் த மல்டிப்ளிகேஷன். நம்ம வந்து ஃப்ராக்ஷனை வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் போடுவோம். ஐ மீன் நம்ம செக்மெண்ட் கண்டுபிடிக்கும் போது நம்ம இது பண்ணுவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த நம்பர் வந்து 3.14 கரெக்டாக. நீங்கள் இதை 314ஆகவே கன்சிடர் பண்ணுங்கள். அதை வந்து 48 கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 8 × 4 is 32 and 3 ரிமைண்டர். ஸோ 8 1s are 8, ஆட் பண்ணால் 11 and 24 + 1 25. அகெயின் 4 4s are 16, 1 இது பண்ணால் 5 12. ஸோ 2 7 0. ஸோ 15072 கரெக்டாக. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆல்ரெடி நமக்கு கிவனில் வந்து டெசிமலில் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் இருக்குது. சாரி, இந்த டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15072 கரெக்டாக. 15072.0. இதோட அர்த்தம் என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ரைட்லேருந்து இப்போ 2 டிஜிட் தள்ளி வரணும், இங்கே வைக்கணும். ஏன்னா நமக்கு 2 டிஜிட் இங்கே இதில் தள்ளி இருக்குது கரெக்டாக. ஸோ 150.72 தான் நம்மளோட ஆன்சர். அப்போது ஏரியா ஆஃப் மைனர் செக்டார் ஈக்குவல் டு 150.72 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒர்க்கு முடிஞ்சது. நம்ம இப்போ என்ன பண்ணால் செக்டாரோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஒயிட் கலரோட ஆன்சர் கிடச்சிச்சு. இப்போது ஒரே டாஸ்க் என்னென்னா இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறது தான். ஓகே, ஜஸ்ட் காப்பி த டயக்ராம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ட்ரையாங்கிள் எடுப்போம். I'll draw the triangle. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கிவன் என்னென்னா இந்த ட்ரையாங்கிள் OAB இருக்கா. இதில் இந்த ஆங்கிள் வந்து 120 டிகிரி. இது வந்து ரேடியஸ் 12 அண்ட் திஸ் இஸ் 12. இப்போது என்னென்னா ரேடியஸ் 12 12. அப்போ இது ரெண்டுமே சேம் சைடா, சேம் லென்த்து கரெக்டாக. அப்போ இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல். அப்போனா OAB இஸ் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் கரெக்டாக. OA is equal to OB. Therefore triangle OAB is isosceles. ஐசோஸ்லஸ்னால் ஒரு ட்ரையாங்கிள் ஏதாச்சும் 2 சைடு ஈக்குவலாக இருந்தால் அது பேர் ஐசோஸ்லஸ். 3 சைடுமே ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவலாட்ரல். 3மே வர இருந்தால் ஸ்கேலின் ட்ரையாங்கிள். இப்போ 2 சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால இது வந்து ஐசோஸ்லஸ். ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, த ஆங்கிள் ஆப்போசிட் டு த ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஈக்குவல் சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் இருக்குல்ல, அதாவது இந்த சைடுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இது தான், இந்த சைடுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இது தான். இந்த 2 ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்கும். இது எக்ஸ்னா இது எக்ஸ்ட்ரா. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நான் என்ன திருப்பி சொல்கிறேன், ஒரு ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிளில் இந்த சைடு இந்த சைடு ஈக்குவல்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த ஆங்கிளும் இந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னா OA அண்ட் OB ஆர் ஈக்குவல் கரெக்டாக. அப்போ OBக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இந்த வெர்டிசஸ் A தான், இந்த OAக்கு ஆப்போசிட் B தான். அப்போ இந்த 2 ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்கும். அதனால் நான் 2மே எக்ஸ்டன் எடுத்துட்டேன். இப்போது என் ட்ரையாங்கிள் OAB ஆங்கிள் O ப்ளஸ் ஆங்கிள் A ப்ளஸ் ஆங்கிள் B எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 180 கரெக்டாக. ஏன்னா இது ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஆங்கிள் O நமக்கு தெரியும், இட் இஸ் 120 டிகிரி. ஆங்கிள் A வந்து தெரியாது, எக்ஸு. ஆங்கிள் பியும் எக்ஸ் ஈக்குவல் டு 180. இப்போ நீங்கள் இதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா இங்கே நெகட்டிவ் ஆகும். ஸோ இதை ஆட் பண்ணால் 2x ஈக்குவல் டு 180. ஓகே, நான் இன்னொரு ஸ்டெப்பில் போடுறேன். ஸோ இப்போ இது பிரிங் 1 நிமிஷம்.
நம்ம அந்த ஸ்டெப்பில் அதை கொண்டு வரல, நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் கொண்டு வர போகிறோம். இப்போ நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 2x = 180 - 20 120 கரெக்டாக. ஸோ அகைன் இப்போ சப்ராக்ட் பண்ணால் 2x = 60 அண்ட் x is equal to 60 divided by 2. ஏன்னா இங்கே ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது மல்டிப்ளை இருந்தால் இங்கே டிவைட் ஆகும். அப்போ x = 30 டிகிரி. அப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா இந்த அன்னோன் ஆங்கிள் வந்து 30. இது நம்ம ஏன் கண்டுபிடிச்சோம் நான் இப்போ அது சொல்கிறேன். ஓகே, இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி அண்ட் இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி. இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சது இதுதான். இப்போது ஒரு ட்ரையாங்கிளில் வந்து மொத்தம் 3 டைப் தான். ஒன்று இது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஈக்குவலேட்டர்னால் எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட எல்லா ஆங்கிளுமே 60 டிகிரியாக இருக்கும். இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா இது 60, இது 60, இது 60, எல்லாமே 60 இருந்தால் தான் அது பெரிய ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஆனால் நம்ம கொஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆங்கிளே வந்து 120. அப்போ கண்டிப்பாக இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கிடையாது. இப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அதோட ஃபார்முலா இருக்குது. ஏரியா என்னென்னா √3/4 இன்ட்டு சைட் ஸ்கொயர், அப்படி இல்லைனா வந்து 0.433 இன்ட்டு சைட் ஸ்கொயர். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். √3/4 இன்ட்டு இது சிம்பிளிஃபை பண்ணால் இது தான் வரும். நீங்கள் எக்ஸாம்லலாம் டைமே இருக்காது சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் ஷார்ட்கட்டாக இதை போட்டு போயிடலாம். இது வந்து நம்ம சம் 5th and 6th போடுவோம், ஓகேவா. ஆனால் இப்போ இது நம்ம ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இல்லை. அப்படி இல்லைனா ரைட் ட்ரையாங்கிள். ரைட் ட்ரையாங்கிள் என்ன பண்ணுவோன்னா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இதுதான் ரைட் ட்ரையாங்கிள்னால் இதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். எல்லா ட்ரையாங்கிளோட ஜென்ரல் ஃபார்முலா இது தான். ரைட் ட்ரையாங்கிளில் இப்போ நீங்கள் இதுதான் ட்ரையாங்கிள் கரெக்டாக. இந்த 90 டிகிரி இன்டர்செக்ட் ஆகிற இதுதான் வந்து பேஸ் அண்ட் ஹைட்டை நம்ம கன்சிடர் பண்ணணும். இதில் எதை வேணால் நீங்கள் பேஸ் எடுத்துக்கலாம், எதை வேணால் ஹைட்டாக எடுத்துக்கலாம். அப்போ வந்து 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் பண்ணால் போடலாம். ஆனால் நமக்கு வந்து இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளே கிடையாது. எல்லாமே வந்து வேறு இதாக இருக்குது கரெக்டாக. இதுதான் ஆக்சுவல் இது டயக்ராமில் சம் நம்பர் 5th and 6th சம் நம்பர் 4th நினைக்கிறேன். 4th பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் இதை முடிச்சதுக்கப்புறம். இப்போ நீங்கள் வந்து ரைட் ஆங்கிளாக இருந்தால் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ அதுவும் இல்லை கரெக்டாக. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சம்மில் இந்த ட்ரையாங்கிளோட சைடை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ஒரே வேலையே. 1 செகண்ட். ஒரு ஜென்ரல் ட்ரையாங்கிளோட ஏரியாவோட ஃபார்முலா, ஒரு ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்னென்னா 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். அந்த பேஸும் ஹைட் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கணும். இப்போது நீங்கள் இந்த வெர்டிசஸ்லேருந்து இப்படி ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏபிக்கு இது இன்டர்செக்ஷன் டின்னு வச்சுப்போம். ஏரியா வந்து என்னென்னா ஜென்ரல் ஃபார்முலா இது தான் 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இதில் பேஸ் வந்து ஏபி, ஓகேவா. 1/2 இன்ட்டு பேஸ் வந்து ஏபி இன்ட்டு ஓடி. இப்போ நம்ம கொஷனில் நமக்கு ஓடியும் தெரியாது, ஏபியும் தெரியாது. இப்போ இதை கண்டுபிடிக்கிறது தான் ஒரே டாஸ்க், ஓகேவா. ஓகே, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம். நீங்கள் 9th ஒன்று படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்போம்னா சர்க்கிளோட சென்டர்லேருந்து பெர்பெண்டிகுலராக நீங்கள் ஒரு கார்டுக்கு ஒரு லைன் வரைஞ்சா அது அந்த கார்டை வந்து பைசெக்ட் பண்ணும். நான் திருப்பியும் சொல்கிறேன். சர்க்கிளோட சென்டர்லேருந்து இந்த சர்க்கிள் எங்கள் டயக்ராம். ஓகே, வீடியோ வந்து லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட். அதுக்காக தான். இப்போது சர்க்கிளோட சென்டர்லேருந்து நான் வந்து இப்படி ஒரு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சேன்னா ஓகே, சர்க்கிளோட சென்டர்லேருந்து நான் பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சேன்னா அது என்ன பண்ணணும்னா அந்த கார்டை வந்து பைசெக்ட் பண்ணும். ஏபின்ற கார்டை வந்து 2 ஈக்குவலாக பிரிக்கும், ஓகேவா. இதுதான் நீங்கள் 9th படித்த தியரம். அப்போ என்னென்னா ஓடின்றது வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அண்ட் டிபியும் ஏடியும் ஈக்குவல். அப்போ என்னென்னா நீங்கள் இந்த ரைட் ஆங்கிள் இது ரெண்டுமே இதை கண்டுபிடிப்போம், ஓடி கண்டுபிடிப்போம். அண்ட் தென் டிபி கண்டுபிடிச்சா டிபியும் ஏடியும் ஈக்குவல் தான். இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் கண்டுபிடிக்கிறேன் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் இது வரைக்கும் I'll just read the statement. If a perpendicular line is drawn from center of circle
O to the chord AB, it bisects the chord. அப்படின்னா ரெண்டு ஈக்குவலாக பிரிக்கும். therefore AD is equal to DB. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சா ஓகே. இதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்தீங்கனாலே இட் இஸ் வெரி குட். பிகாஸ் ஏன்னா நிறைய பேருக்கு இவ்வளோ பேஷன்ஸே இருக்காது. இனிமேல் தான் நம்ம முக்கியமான இதை பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது என்னென்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு 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 சைடு ஒரு ஆங்கிள் கிடச்சா உங்களால் மீதி ரெண்டு சைடுமே கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இப்போ இதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த சைடும் இந்த ஆங்கிள் கிடச்சிச்சுன்னா உங்களால் மீதி ரெண்டு சைடு கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி நம்ம இப்போ நான் சொல்கிறேன் வித் த ஹெல்ப் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது அதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் உங்களுக்கு புரியணும். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் இந்த 90 டிகிரி இருக்குல்ல, இதுக்கு ஆப்போசிட் சைடு அதுக்கு பேர் தான் எப்பயுமே ஹைப்போடென்யூஸ். இதுதான் அந்த ட்ரையாங்கிளில் லாங்கஸ்ட் சைடு இருக்கிறதுல. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளில் இதுதான் 90 டிகிரி. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் இதுதான் ஹைப்போடென்யூஸ். இதுதான் லாங்கஸ்ட்டு சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள். இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு கரெக்டாக? இப்போ மீதி ரெண்டு இருக்குது, ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட். இது ரெண்டுமே சேஞ்ச் ஆகும். இது நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா இந்த சம் ரொம்ப ஈஸி. இப்போது இந்த சம்மில் இந்த ஆங்கிள் தெரியும்னு வச்சுப்போம். ஆங்கிள் ஏ தெரியும் அப்படின்னா இது நீங்கள் ஆங்கிளாக கன்சிடர் பண்ணிங்கன்னா அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு தான் ஆப்போசிட். மிச்சம் இருக்க சைடு பேர் அட்ஜசன்ட். அதே மாதிரி இப்போது இதில் நான் இதை ஆங்கிளாக கன்சிடர் பண்ணேன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது இதுதான். அப்போ இதுதான் ஆப்போசிட், இதுதான் அட்ஜசன்ட். இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 90க்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு வந்து ஹைப்போடென்யூஸ் கன்ஃபார்ம். மீதி இருக்க அட்ஜசன்ட் ஆப்போசிட்டை எப்படி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் எதை ஆங்கிளாக கன்சிடர் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடு ஆப்போசிட், மீதி இருக்க சைடு அட்ஜசன்ட். ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரிக்னாமெட்ரி டேபிள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, தெரியலாலும் பரவாயில்ல. இப்போதைக்கு நீங்கள் ஜஸ்ட் இந்த இதை பார்த்தே நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். ஆனால் நீங்கள் இது ரெண்டுமே இந்த ரேஷியோஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது என்ன, இதெல்லாம் சைன் ஃபங்க்ஷன், காஸ், டேன், இதெல்லாம் சைன் காஸ் இதெல்லாம் ஃபங்க்ஷன் என்னன்னா தீஸ் ஆர் த ரேஷியோ ஆஃப் சைட்ஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நீங்கள் அட்லீஸ்ட் இந்த ரெண்டாவது ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் நான் கூட அப்புறமா நீங்கள் படிச்சுக்கலாம். பட் இது எல்லாமே நீங்கள் ட்ரிக்னாமெட்ரிக்கும் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக்கும் தெரிஞ்சே ஆகணும். இப்போ இந்த டேபிள் நீங்கள் மெமரைஸ் பண்ண வேணாம். இப்போதைக்கு நான் ட்ரிக்னாமெட்ரியில் வீடியோஸ் இன்னும் போடல. டெஃபினெட்லி ஐ வில் போஸ்ட் வீடியோஸ் ஆன் தட். அப்போ நான் சொல்லித்தரேன் இந்த டேபிள். அதேமாதிரி அதோட லிங்க்கும் நான் இதே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தான் தரேன். இதோட எப்படி இந்த டேபிள் நீங்கள் எப்படி ரிமெம்பர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நம்ம இந்த சம்ம முடிப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ் அண்ட் காஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போடென்யூஸ். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இங்கே கீழே ஹைப்போடென்யூஸ், இங்கே ஹைப்போடென்யூஸ், மேலே சைன்னா ஆப்போசிட் வரும், காஸ்னா அட்ஜசன்ட். இப்போ டேன்னா சைனையும் காசையும் டிவைட் பண்ணால் அதான் டேன். அப்போ ஹைப்போடென்யூஸ் கேன்சல், அட்ஜசன்ட் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக எப்படி இல்லை, பட் நீங்கள் அது இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஓகே. இந்த ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஓகேவா? ஓகே, இப்போது இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட், திஸ் இஸ் 30, திஸ் இஸ் 60. ஓகே, இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த சைடு தெரியுது, இந்த ஆங்கிள் தெரியுது கரெக்டாக. இப்போ மீதி உங்களுக்கு இதை கண்டுபிடிக்கணும் எப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் இப்போ 90க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைப்போடென்யூஸ், இதான் ஹைப்போடென்யூஸ் கரெக்டாக. இப்போ நமக்கு இந்த இது தெரியும். இப்போ இதுதான் ஆங்கிள்னால் இது ஆப்போசிட் கரெக்டாக. அப்போ மீதி இருக்கிறது அட்ஜசன்ட். நான் திருப்பியும் சொல்கிறேன், 90க்கு ஆப்போசிட் ஹைப்போடென்யூஸ் இந்த நம்ம ஆங்கிளாக கன்சிடர் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் சைடு ஆப்போசிட்டு, மீதி இருக்கிறது அட்ஜசன்ட். இப்போ உங்களுக்கு ஆப்போசிட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஆப்போசிட் வேணும்னா நமக்கு தெரிஞ்சது என்ன, ஹைப்போடென்யூஸ் கரெக்டாக. அப்போ இது ரெண்டு தான் நீங்கள் இருக்க மாதிரி ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ சூஸ் பண்ணணும். இப்போது சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ், இதுதான் நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக. இந்த டீஜான்றது இது ஆங்கிள். ஸோ சைன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பிசி பை ஹைப்போடென்யூஸ் ஏசி. அப்போ சைன் 30 நீங்கள் டேபிளில் பார்த்தீங்கன்னா 1/2 கரெக்டாக. அப்போது இந்த சைன் 30க்கு பதிலாக நீங்கள் இங்கே 1/2 எழுதணும். பிசி தெரியாது, ஏசி 6 கரெக்டாக. அப்போது இது இங்கே போகும், பிசி தான் நமக்கு தேவை. அப்போது 6/2 ஈக்குவல் பிசி. அப்போ பிசியோட வேல்யூ 3. ஓகேவா? அப்போ கண்டுபிடிச்சிட்டோம், ஆன்சர் 3. இப்போ இதே நீங்கள் ஏபி வேணும்னா என்ன பண்ணணும்னா
ஏபி வந்து அட்ஜசன்ட் கரெக்டாக. அப்போ காஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவோம். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு adjacent by hypotenuse. அப்போது காஸ் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஏசி கரெக்டாக. அப்போ காஸ் 30 வேல்யூ √3/2. நான் இங்கே போடுறேன். √3/2 இஸ் ஈக்குவல் டு ஏபி தெரியாது, ஏசி தெரியும். ஸோ ஏசி இஸ் 6. அப்போ இது இங்கே போமா? அப்போ இங்கே மல்டிப்ளை ஆகும். 6 × √3/2 இஸ் ஈக்குவல் டு ஏபி. கேன்சல் பண்ணால் 3√3 தான் இதோட லென்த். இது எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒன்னே ஒன்று மட்டும் நான் போடுறேன். இதில் ஏதாச்சும் ஒரு இதை கண்டுபிடிச்சி நீங்கள் இதை வந்து நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். திஸ் கொஷின் ஓகே. இப்போதைக்கு நான் இந்த பிசி மட்டும் கண்டுபிடிக்கிறேன். இப்போ இந்த ட்ராங்கிளில் இந்த ஆங்கிள் தெரியும் கரெக்டாக. இப்போ நான் வந்து இது தெரியும்னா அப்போ இதுதான் ஆப்போசிட். ஏன்னா இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் வந்து ஆப்போசிட், மீதி இருக்கிறது அட்ஜசன்ட், இது ஹைப்போட்டென்யூஸ். ஏன்னா 90க்கு ஆப்போசிட் கரெக்டாக. இப்போ எனக்கு அட்ஜசன்ட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அட்ஜசன்ட்டாக ஹைப்போட்டென்யூஸ் இருக்க ரேஷியோ வந்து காசு. அப்போது காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ் கரெக்டாக. அப்போது காஸ் 60 டிகிரி ஈக்குவல் டு அட்ஜசன்ட் வந்து பிசி, ஹைப்போட்டென்யூஸ் வந்து ஏசி. காஸ் 60 டிகிரி பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ 1/2 இஸ் ஈக்குவல் டு பிசி பை 8. அப்போ இது இங்கே போனால் 8/2 ஏசி. அப்போ இதோட ஆன்சர் வந்து 4. அப்போ இது வந்து 4. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இப்போ இதில் இருக்க ஏபியும் இந்த பிசியையும் நீங்கள் கமெண்ட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சம்முக்கு வருவோம். ஓகே, இதுதான் நம்ம ட்ரையாங்கிள். நமக்கு தேவை ஓடி அண்ட் ஏபி கரெக்டாக. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா we are just going to consider this triangle ODB. ODB. இப்போது இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு இது தெரியும் கரெக்டாக. அந்த இந்த ஆங்கிள் தெரியும். இந்த ஆங்கிள் ஒன்றா 30 டிகிரி நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சோம் கரெக்டாக. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஓடி கண்டுபிடிக்கலாம்னு வச்சுப்போம். இதை கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் 90க்கு ஆப்போசிட்டில் இருக்குது இது ஹைப்போட்டென்யூஸ் கரெக்டாக. இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட் ரிமைனிங் சைடு. அப்போது நமக்கு ஆப்போசிட் என்னென்னா ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? ஆப்போசிட் அண்ட் ஹைப்போட்டென்யூஸ் கரெக்டாக. அப்போ அது சைன் ஃபங்க்ஷன் தான். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். அப்போது சைன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஓடி பை ஓபி கரெக்டாக. சைன் 30யோட வேல்யூ வந்து 0 1/2ன்னு வரும். இங்கே அந்த டேபிளில் பார்க்கலாம். சைன் 30 1/2. அண்ட் தென் ஓடி வந்து தெரியாது, ஓபி வந்து 12 கரெக்டாக. ஸோ அப்போ ஓடி வேணும்னா 12 இங்கே போகும். அப்போது 12/2 இஸ் ஈக்குவல் டு ஓடி. அப்போது ஓடி வந்து 6 கரெக்டாக. இதை கண்டுபிடிக்க தான் நமக்கு இவ்வளோ டைம் ஆகுது. நெக்ஸ்ட் இப்போ டிபி தெரியணும். டிபினா வந்து அட்ஜசன்ட் கரெக்டாக. அப்போ காஸ்ட் எடுக்கணும். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டான்றது வந்து இங்கே ஆக்சுவலாக எப்படி எழுதுனா காஸ் பி. நான் அந்த இது நமக்கு தெரியும் கரெக்டாக. காஸ் பி இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். நான் ஏன் பின்னு எடுக்கிறேன்னா இங்கே தான் வந்து அங்கே ஆங்கிள் இருக்குது, அந்த வெர்டிசஸ் தான் எடுக்கிறேன். அப்போது காஸ் 30 இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் வந்து எவ்வளோ பிடி பை ஓபி. ஸோ இப்போ √3/2 இதோட வேல்யூ can check in the table. √3/2 ஈக்குவல் டு பிடி வந்து தெரியாது, ஓபி வந்து 12. அப்போ இது மட்டும் வேணும்னா இங்கே போகும் கரெக்டாக. அப்போ 12 × √3/2 ஈக்குவல் டு பிடி. அப்போ இது வந்து கேன்சல் பண்ணால் 2 டேபிளில் 6 டைம். அப்போது 6√3 ஈக்குவல் டு பிடி கரெக்டாக. இப்போது நம்ம பிடி கண்டுபிடிச்சிட்டோம். பிடியோட லென்த் எவ்வளோனா 6√3 கரெக்டாக. அப்போது ஏடி எவ்வளோ? ஏடியுமே 6√3. ஏன்னா நான் சொன்னேன் சர்க்கிளோட சென்டர்லேருந்து நீங்கள் ஒரு பர்பெண்டிகுலர் வந்தால் அது கார்டை கண்டிப்பாக பைசெக்ட் பண்ணும். அப்படின்னா ஏடியும் டிபியும் ஈக்குவல். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஏடி ஈக்குவல் டு டிபி கரெக்டாக. அப்போது ஏபி இஸ் ஈக்குவல் டு 6√3 + 6√3 கரெக்டாக. அதாவது ஏடி ப்ளஸ் டிபி அதுதான். இப்போ இது ஆட் பண்ணால் 12√3.
இது எப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ 2a + 2a 4a அந்த மாதிரி தான். 6/3 + 6/3 வந்து 12/3. இப்போ ஏபியும் தெரியும், ஓடியும் தெரியும். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தான் ஈஸியாக முடிய போகுது. சம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OAB is equal to half into AB into OD. கரெக்டாக உங்களுக்கு என்ன தான் தெரிஞ்சாலும் ஜஸ்ட் நீங்கள் ஃபார்முலா எழுதியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள், அதெல்லாம் தப்பு வரும். ஏபி வந்து 12/3 இன்ட்டு ஓடி வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோமே 6. அப்போ இன்ட்டு 6. இப்போ இது நீங்கள் 2 டேபிள் கேன்சல் பண்ணால் 6. ஸோ 6/3 இன்ட்டு 6 வந்து 6 6 are 36. 36/3. இப்போ கொஷனில் பார்த்தீங்கன்னா √3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது எது கொடுத்துருக்காங்கன்னா இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணாதான். ஓகே, ஸோ 36 இன்ட்டு 1.73. கரெக்டாக இப்பயுமே நம்மளுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ். யூ கேன் கன்வெர்ட் திஸ் இன்டு ஃப்ராக்ஷன் அண்ட் தென் சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்படி இல்லைனா யூ கேன் டைரக்ட்லி மல்டிப்ளை வித் த நம்பர். நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் எரர் மேக் பண்ண நிறைய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் என்ன பண்ண போனேன், இதை வந்து 173 நான் கன்சிடர் பண்ணுறேன். 173 இன்ட்டு 36. இப்படி பண்ணால் டைம் ஆகும், பட் கன்ஃபார்மாக எரர் வராது. ஸோ 21. ஸோ 5. 6 3s are 18 and then 1. 42 43 4. ஸோ அப்போ 10. கரெக்டாக 9 9 8 1 0 8 9 9. think I made a mistake. Okay, 42 43. Okay, I'll just do it again. (36 into 173) correcta? Panna 18, this is 1, 42 43 4 upon the 10. Again 3 9s are 3 3s are 9 and 21, 2 remainder, so on the 5. correcta? Okay, so 12 1 2 6. so என்ன ஆன்சர் வருதுன்னா 6228. கரெக்டாக 6228 6228.0 ஒன்று தான். இப்போ நம்ம கொஷனில் வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 இது இருக்குது, டிஜிட்ஸ். கரெக்டாக அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த டெசிமலை ரெண்டு வாட்டி முன்னாடி தள்ளி வைக்கணும். அப்போ ஏரியா என்னென்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OAB ஈக்குவல் டு 62.28 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இங்கே வந்து எத்தனை டெசிமல் இருக்கோ, எத்தனை டிஜிட் இருக்கோ டெசிமலுக்கு அப்புறம், அதே மாதிரி நீங்கள் உங்களதை முன்னாடி கொண்டு வரணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம சம் வந்து ஈஸி தான். இப்போ தான் நம்ம ட்ரையாங்கிளோட ஏரியாவே கண்டுபிடிச்சிருக்கோம். நவ் வி ஹேவ் டு ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் செக்மெண்ட். ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் நான் உங்களுக்கு டயக்ராமே காட்டுறேன். ஓகே, area of minor segment equal to, 1 second, just wait. ஓகே, அப்போனா ஏரியா ஆஃப் செக்டார்லேருந்து மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். கரெக்டாக மைனஸ் செக்டார் வந்து 150.73 ஐ கெஸ். செக்மெண்ட்டோடைய ட்ரையாங்கிளோட ஏரியா இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 62.28. இப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு டெசிமல் கூட ஓகே தான். ஸோ சப்ராக்ட் பண்ணால் யூ வில் கெட் 5.
இப்போ வந்து இது 4 ஆகிடும். ஸோ திஸ் இஸ் 8. ஸோ 88.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட், இந்த பார்ட். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இதுவும் எக்ஸாம்பிள் 2மே ஒரே டைப் தான். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.